பாக்குறீங்களா எக்ஸாம்பிள் 25 பாருங்க a tank had 500 liters of water ஓகேவா 500 லிட்டர்ஸ்னா என்னது டோட்டல் அப்ப எதுல வரும் டினாமினேட்டர்ல வரணும் ஓகே அடுத்து 30% of the water was used for washing clothes அப்படினா என்னது 30% வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க how many liters of water remained in the tank புரிஞ்சிச்சா இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம எவ்வளவு வந்து வாஷ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அத 500ல மைனஸ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல புரியுதா சோ எப்படி பண்ணனும் 30/100 டைம்ஸ் 500 புரிஞ்சிச்சா ஈஸி தானே இது யூனிட்டரி மெச்சி இந்த நம்ம மெத்தட் 1ல தான் போட்டுருக்காங்க கரெக்ட்டா percentage வந்து நம்பர்ல எழுதும்போது இல்லனா நீ எப்படி போடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 30% into 500 கரெக்ட்டா அப்புறம் 30/100 into 500 கரெக்ட்டா கரெக்ட்டா 30/100 into 500 ல என்னது 100 ல 2 0 500 ல 2 0 போய்டுமா 30 into 5 என்னது 150 வந்து வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் பேலன்ஸ் வந்து மைனஸ் பண்ண தெரிஞ்சு எதுல மைனஸ் பண்ணனும் 500 புரிஞ்சிச்சா 500 ல minus 150 பண்ணா 350 லிட்டர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு 150 யூஸ் பண்ணிட்டாங்க புரியுதா ஓகே எக்ஸாம்பிள் 26 பாருங்க a certain cake recipe requires 400 gram of flour 300 gram of sugar and some other ingredients for a 1 kg cake கரெக்ட்டா டோட்டலா எவ்வளவு இருக்குது kg 1 kg ஒரு கேக் அதுல 400 கிராம் 400 கிராம் வந்து மாவு flour 300 கிராம் வந்து சக்கரை ஓகே அப்பனா பேலன்ஸ் என்னமோ கலந்திருக்காங்க and some other ingredientsனா அது ஏதோ முட்டை கிட்ட எது வேணாலும் போட்டுருப்பாங்க சரியா அப்ப எவ்வளவு இருக்கும் அது what percent of all flour and sugar required in the recipe புரிஞ்சிச்சா என்ன percentageனு கேக்குறாங்க சுகரும் ஃப்ளாரும் சேர்ந்து அப்ப என்ன பண்ணனும் எப்படி எழுதுவ நீ சுகரையும் ஃப்ளாரையும் sugar அப்படிதானே கேட்டிருக்காங்க what percentage of flour and sugar is required in the recipe கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन வந்து what percent of ingredient வேற ஏதோ ஆட் பண்ணிருக்காங்க அது ஓகே சுகரும் ஃப்ளவரும் வந்து உனக்கு ஃப்ளாரும் வந்து கொடுத்துட்டாங்க அப்ப sugar flour எவ்வளவு ஆட் பண்ணா 400 plus 300 700 டோட்டல் எவ்வளவு கேக்கோட weight டோட்டல் வந்து 1 kg அப்ப என்னது 700/1000 ஆ கரெக்ட்டா அப்ப எவ்வளவு percentage சுகரும் ஃப்ளார் டக்குன்னு சொல்லு 700/1000 கீழ 1000 வந்தாலே ஈஸி மெத்தட் இருக்கு என்னது 700/1000 அப்ப எவ்வளவு percentage 70% என்னது சுகரும் ஃப்ளாரும் ஓகே அப்ப பேலன்ஸ் இருக்குது இன்கிரிடியன்ட் எவ்வளவு இருக்கும் 70% வந்து அதுல போயிடுச்சு எவ்வளவு percentage இன்கிரிடியன்ட் அங்க பார்க்காத மைனஸ் பண்ணு என்னன்னு சொல்லு அது என்ன மைனஸ் பண்ணனும் கீனஸ் பண்ணனும் சொல்லிட்டு இருக்கற சொல்லுங்க 70% வந்து ஃப்ளாரும் சுகரும் அப்ப எவ்வளவு percentage வந்து இன்கிரிடியன்ட் இருக்கும் 70% வந்து ஃப்ளார் அண்ட் சுகர் போயிடுச்சு இன்கிரிடியன்ட் வந்து எவ்வளவு percent இருக்கும் பேலன்ஸ் மொத்தத்தையும் 75 மைனஸ் மொத்தம்ன்றது எவ்வளவு percentageல மொத்தம் போது எப்பவுமே என்னது percentageல மொத்தம் வந்து டினாமினேட்டர் எல்லாம் ஓகேமா percentageல இப்ப நம்ம முன்னாடி பேஜ்ல கூட பார்த்தோமேமா ஒரு 44 னு கண்டுபிடிச்சோம் ஓகே அப்புறம் பேலன்ஸ் இருந்தது என்னமா மீதி இருக்கவங்க எல்லாம் யாருமான்னு கேட்டதுக்கு எதுல மைனஸ் பண்ணோம் percentageல இருக்கும்போது நம்ம ஒரு இத வந்து percentage இவ்வளவு இருந்துன்னு சொன்னா பேலன்ஸ் என்ன வரும் 100ல மைனஸ் பண்ணா வந்துரும்லமா மொத்தம்ன்றது 100% தானமா 70% வந்து சுகரும் ஃப்ளாரும் போய்டுமா அப்ப பேலன்ஸ் இன்கிரிடியன்ட் எவ்வளவு percent இருக்கும் புரியுதா புரியலையா புரியலையா ஓகே percentageனா என்னது 100 தானே
100 தானே 3 பொருளை போட்டு கேக் பண்ணுறாங்களா 2 பொருள் வந்து 70% இருக்குது அப்போ இந்த பொருள் எவ்வளோ இருக்கும் மைனஸ் எதில் மைனஸ் பண்ணணும் 70 ஷேமா போட்டு குழப்பிக்கிற 100%ன்றது தான் ஹோல் கரெக்டா 100%ன்றது என்னது மொத்தம் கரெக்டா அது புரிஞ்சிருச்சா 100%ன்றது 100 மார்க்ஸ் நீ எடுக்கிற அதானே மொத்தம் 100% தானே மொத்தம் அதில் 70% வந்து மாவும் சர்க்கரைக்கும் போயிடுச்சு இப்போ வந்து இன்கிரீடியண்ட்டுக்கு எவ்வளோ % போயிருக்கோம் அப்போ 75 100 minus 70. அதான் ஆன்சர் என்ன 100 minus. போட்டு பார்க்கணுமா 100 - 70 போட்டு பாரு ரஃப் நோட்டில் 100 - 70 கூட உனக்கு டக்குன்னு சொல்ல முடியாதாம்மா 80 90 100 10 டேபிள்ஸில் பேலன்ஸ் இருக்குமா அது கூட சொல்ல முடியாதா டக்குன்னு என்ன வரும் 100 - 70 ஆ 35. 35 சரி போட்டு சொல்லு 100 - 35 போடுமா 100 - 70 போட்டு எனக்கு 35 வருதான்னு பாருமா கௌஷி 100 - 70 எவ்வளோடா 100 minus 70 75. கௌஷி என்னப்பா 100 - 70 எவ்வளோ 70 ஆ 70 70 வா 100 minus 7 0 170. அது 100 + 70 டா 100 - 70 டா மைனஸ் ஆ 100 minus 70 மா 70 அதான்ப்பா 100 minus 70. 90. என்னம்மா 90. 100 - 70. 130. தப்புடா 100 மைனஸ் என்னம்மா போட்ட 100 - 70 தானே 100 - 70 எவ்வளோமா இன்னொரு தடவை போடுமா Thirty. 90 எப்படி வந்தது அம்மா இந்த சீனி அந்த அளவில் பண்ணுறேன் திரும்ப ஒரு தடவை அடிஷன் சப்ராக்ஷன்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேன் 35 கிடையாதுல்ல 35 கிடையாதுல்லம்மா 30 தானே இப்போ இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ 30% தெரிஞ்சிடுச்சா டவுட் இல்லைல்ல எக்ஸாம்பிள் 27 படி Having went for trekking with his friends. If he took 18 minutes to complete 30% of the trek, how much time will he take to complete 100% of the trek? ட்ரெக்கிங்னா என்னது மேலே ஏறுறது மலைலாம் ஏறுவாங்கல்ல ஓகே 18 மினிட்ஸில் வந்து 30% வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணுறான் சரியா ஸோ 100% கம்ப்ளீட் பண்ணும்போது அவன் வந்து எவ்வளோ தூரம் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஓகே ஸோ 30% தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் கரெக்டா அங்கே இது போட்டிருக்காங்க பாரு பாக்ஸ் மாதிரி அது புரியுதான்னு ஃபஸ்ட்டு பாரு
புரியுதா இல்லையா அந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது? ஒரு பாக்ஸும் 10% 30% முடிக்கும் போது அவன் எவ்வளோ மினிட்ஸ் முடிச்சிருக்கான்? 18 மினிட்ஸ். அப்போது 100க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. புரிஞ்சிடுச்சா? கரெக்டா? 100னா அவன் ஃபுல்லாக ஏறி முடிக்கும் போது எவ்வளோ நேரத்தில் முடிப்பான்னு கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ 30% வந்து 18 மினிட்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 1% கண்டுபிடிச்சா 100 கண்டுபிடிச்சிடலாமா இன்ட்டு 100 போடும்போது? ஓகேவா? இப்போ பாரு, இப்போ என்ன பண்ணணும்? 18/30. கரெக்டா? சும்மா தலையை ஆட்டாத. 18 இருக்குது, 30 இருக்குது. நமக்கு வந்து 100ல் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொடுக்கும்போது? 18/30 இன்ட்டு 100. புரிஞ்சிடுச்சா? 100. ஓகே, மினிட்ஸ் இருக்கிறதுனால 18ன்றது மினிட்ஸு, அதனால் நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் மினிட்ஸில் தான் கிடைக்கும். ஸோ 18/30 இன்ட்டு 100. 0 கேன்சல் ஆகிடுமா? ஒரு 0. அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 18 × 10 இருக்குமா? 180/3. கரெக்டா? நான் அதை புரிஞ்சா ஆன்னு சொல்லு, புரியலன்னா புரியலப்பான்னு சொல்லு. புரிஞ்சிடுச்சா? 180/3 என்ன வரும்? 60. 3 6 are 18. அப்புறம் 0 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 1 hour. அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா இந்த சம்மு? புரிஞ்சிடுச்சா? ஒரு இதுக்கு இவ்வளோ முடிச்சான், இதுக்கு எவ்வளோ அப்படின்னு 100% கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு அந்த கொடுத்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டுரு. புரியுதா? புரிஞ்சிடுச்சா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 18ம் 30யும் கொடுத்துருக்காங்க. ஸோ 18/30 இன்ட்டு 100. புரிஞ்சிடுச்சா? எக்ஸாம்பிள் 28 பாருங்க. எ ட்ரேட் பைஸ், ட்ரேட்னா அது வியாபாரம் பண்ணுறது. ட்ரேட் பைஸ் மேனேஜர் அட் மேங்கோஸ் அப். எ ட்ரேட் பைஸ் மேங்கோஸ் அட் 260 per kg. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கிலோ 260 rupees. He sold the mangoes by increasing the price by 20%. என்ன அர்த்தம் அப்படின்னா 260 rupeesக்கு அவன் வாங்கி 20% ஹையராக வச்சு விற்கிறான். அப்போ தானே நமக்கு லாபம் வரும். வாங்கின காசுக்கே விற்றா என்ன வரும்? லாபம் வராது. கரெக்டாக? 20% ஹையராக வச்சு விற்கிறான். அட் வாட் ப்ரைஸ் டிட் த ட்ரேடர் செல் த மேங்கோஸ்? ஓகே, புரிஞ்சிருச்சா? புரியலையா? 260க்கு வாங்குறான், 20% ஹையராக வச்சு விற்கிறான். அப்போ அவன் எவ்வளோக்கு விற்றுருப்பான்? அந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ 0 rupees 260 வந்து 100%. கரெக்டா? அப்போ அவன் விற்றது என்னது? 120% தானே? 20%. அவன் வாங்கினது வந்து 100%. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவன் கையில் இருந்த காசு நீ ஜெயிக்கிறது எவ்வளோ தானே ஆட் பண்ணணுன்ட்டு. ஸோ 20% அதிகமாக வச்சு விற்றுருக்கான். ஓகே, அப்போ என்னது? அவன் எவ்வளோக்கு விற்றுருக்கான்? 120%. கரெக்டா? ஸோ என்ன பண்ணணும்? 260 இன்ட்டு 120%. கரெக்டா? அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நீ அப்படி பண்ணிவிட்டு அதான் பெஸ்ட்டு. இங்கே பாரு, இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பில் போடாத, இது வந்து வேஸ்ட்டு, ரொம்ப நேரம் ஆகும். நம்ம டேரெக்டாக 120% போட்டுடலாம். 260 rupeesக்கு வாங்கியிருக்கான் இன்ட்டு 120% நமக்கு தெரிஞ்சு போச்சு அவன் லாபத்துக்கு விற்றுருக்கான்ட்டு. 100க்கு மேலே போனாலே லாபம் தான், 120%. ஸோ இதை எப்படி நம்பரில் எழுதலாம்? 260 டைம்ஸ் 120 by 100. வெரி குட். எத்தனை 0 கேன்சல் பண்ணலாம் டக்குன்னு சொல்லுங்க? ஒரு ஜீரோ. அப்புறம் அப்புறம் 12ஐயும் 10ஐயும் டிவைட் பண்ணு. 0 தான் இங்கே இருக்குல்லம்மா. டினாமினேட்டரில் நீ 0 போகிற வரையும் கேன்சல் பண்ணலாமா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்னொரு 0 இருக்கா? முடியுமா முடியாதா? புரியலையா இது உனக்கு? என்ன சொன்ன? 5 தடவை நீ சொன்னி, அதை திரும்ப சொல்லு. ஓகே, இதில் எது நியூமரேட்டரு? 260 மட்டும்தானா? 260யும் 120மா? டினாமினேட்டரு 100. நியூமரேட்டர் டினாமினேட்டர் போயிடுச்சு. டினாமினேட்டர் பண்ண முடியுமா முடியாதா? இங்கே பாரு, நீ என்ன தெரியுமா பண்ண? நியூமரேட்டரையும் கேன்சல் பண்ண. அதுதான் தப்பு. புரியுதா? டினாமினேட்டரில் 2 0 இருந்ததுன்னா நீ நியூமரேட்டரில் 2 0 இருந்தால் 2 0 அடிக்கலாம். இங்கே 100 இருந்தால் இதை கூட அடிச்சுக்கலாம். புரியுதா?
நியூமரேட்டரையும் தான் அடிக்கக்கூடாது. ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன ஒரு ஆன்சரு? 26 into 26 times 12. இந்த ஒன்று போயிடும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 26 into 12 போட்டோன்னா என்ன வரும்? 260 + 52. சரியா? 312. அங்கே பாருங்க ஆன்சரில் 312 வந்திருக்கான்னு. 312 ருபீஸு. அவ்வளோதான். இப்படி போட்டுடலாம். 2 ஸ்டெப்பாக எழுத வேணாம். அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா எவ்வளோ அதிகமாக வச்சான், அவன் எவ்வளோக்கு வாங்கினா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படி பண்ண வேணாம், இப்படி பண்ணிடலாம். கீழே போட்டிருக்காங்க பாரு ஷார்ட்கட்டு, அதுதான் நம்ம பண்ணது பாரு. 260 into 120/100 கரெக்டா? 312. ஓகே, எக்ஸாம்பிள் 29 பாருங்கள். டைம் ரொம்ப ஆயிடுச்சுமா இன்னைக்கு. எக்ஸாம்பிள் 29 பாருங்கள். ரவி bought a shirt from a shop on Diwali season and got a discount of 25%. டிஸ்கவுண்ட்னா என்னது? ஃப்ரீயாலாம் கிடையாது. ஃப்ரீனா ஃப்ரீ தான். அவன் சொல்கிறான் பாரு, டிஸ்கவுண்ட்னா கம்மியாக கொடுக்கறது. புரியுதா? டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஃப்ரீயாக கொடுக்கறதுனா 0, வேல்யூவே கிடையாது. சரிடா, கம்முன்னுடுறா. டிஸ்கவுண்ட்னா கம்மி பண்ணுறது. ஓகேவா? 25% வந்து கம்மி பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோல? 700 rupees தான் ஒரிஜினல் ப்ரைஸு. சொல்லியிருக்காங்களா? if the original price of the t-shirt was 700, find the price at Ravi bought the shirt. How much money did he save in the deal? ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? அவன் எவ்வளோக்கு வாங்கினா எவ்வளோ சேவ் பண்ணான். சரியா? இப்போ 25 சொல்லுங்க. 25/100 times 700. வெரி குட். அப்படி என்னது இப்போ நீ கண்டுபிடிக்க போகிறது? என்னது? அவன் வாங்குற பிரைஸா இல்லை டிஸ்கவுண்ட் ஆன பிரைஸா? டிஸ்கவுண்ட்ல வாங்குன பிரைஸ். டிஸ்கவுண்ட்ல வாங்கினது கிடையாது. 25% டிஸ்கவுண்ட். 100 ரூபாய்க்கு அவங்க 25 ரூபா கம்மி பண்றாங்க. அவன் 25 ரூபா கொடுத்து வாங்கல. அதான்ப்பா. இப்போ நீ கண்டுபிடிக்க போறது வந்து எவ்வளவு கம்மி பண்ணியிருக்காரு கடைக்காரர் மட்டும்தான். அதை 700ல மைனஸ் பண்ணாதான் இவன் எவ்வளவு கொடுத்து வாங்கினான்னு தெரியும். புரியுதா? இப்போ நீ கண்டுபிடிக்கிறது என்னது? எவ்வளோ காசு கம்மி பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? டிஸ்கவுண்ட் ப்ரைஸை மட்டும்தான் நீ பார்க்குற, வாங்குற ப்ரைஸ் கிடையாது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னா இப்போ உனக்கு வந்து நீ வந்து 10 rupees பென்னு, நான் வந்து 2 rupees டிஸ்கவுண்ட் அப்படின்ற. அப்போ நீ எவ்வளோ கொடுத்து வாங்குவேன் என்கிட்ட? 10 rupees 5. 10 rupees பென்னோட விலை வந்து 10 rupees. நான் 2 rupees டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறேன். 2 rupees உனக்காக நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீ எவ்வளோ கொடுத்து வாங்குவ? 2 rupees discount. 2 rupees டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா கம்மி பண்ணுறேன்னு அர்த்தமா? நான் 2 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ கொடுத்து வாங்குவேன் நீ? 8. புரிஞ்சிருச்சா? இப்போ அவன் 25%ன்றது என்னன்னா எவ்வளோ கம்மி பண்ணுறன்றது தான். அவன் கொடுத்து வாங்குறது கிடையாது. நீ வந்து 2 rupees கொடுத்து வாங்குறேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? நான் 2 ரூபா கம்மி பண்ணுறேன்னு தான் சொன்னேன். உனக்கு 2 ரூபாய்க்கு நான் பெண்ணு கொடுக்குறேன்னு சொல்லலை. புரியுதா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது டிஸ்கவுண்ட்டு. ஸோ இதில் எது 0 கேன்சல் பண்ணணும்? டக்கு டக்குன்னு சொல்லு. 100ல எத்தனை 0 கேன்சல் பண்ணலாம்? டக்கு டக்குன்னு சொல்லு. 0. 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? இது ரெண்டுமே நியூமினேட்டர் தான், ஒரே சைட்லேயே வந்துருச்சு. இங்கே இருந்தாலும் பண்ணலாம், இங்கே இருந்தாலும் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் என்ன ஈக்குவேஷனு? 25 times 7. 25 times 7. ஓகேவா? என்ன வரும்? 7 5s are 35, பேலன்ஸ் 3 70. டைம் இல்லை. ஓகேவா? ஸோ 175. ஸோ 175 rupees என்னது? டிஸ்கவுண்ட். ஓகேவா? கம்மி பண்ணி இதுதான் அவன் சேவ் பண்ற அமௌண்ட். கரெக்டா? இதுதான் சேவ் பண்றான் அதானே? டிஸ்கவுண்ட்ல வாங்குறான், கம்மி பண்ணிட்டான். இப்போ அவன் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குவான்? 175 minus 700. 700 minus 175 இல்ல 175 minus 700? 700 minus 175 போட்டா என்ன வரும்? மோனா நீ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ 100 minus 70 நீ போட்டு பார்த்து தப்பா சொன்ன. 525. சரியா? ஸோ 525 கொடுத்து வாங்குவான். 175 rupees அவனுக்கு சேவ் ஆகும். புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சாமா? ஓகே, அங்கே பாருங்க ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கான்னு. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்க.
நியூ ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 525 rupees. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் அவனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 175 பண்ணியிருக்காங்க. கரெக்டா? கரெக்டாக வந்துடுச்சு. அதில் கன்ஃபியூஷன் இல்லை. இதே கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? ஓகே. அடுத்து find the values using any method. 150. எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு போதும். டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வா. 20 by 100 times 300. வெரி குட். பிக்கு 25 டக்கு டக்குன்னு சொல்லுமா. 20 25 20 கண்ணு தெரியுதா இல்லையா? டக்கு டக்குன்னு சொல்லு. 25 by 100 times 64. வெரி குட். சிக்கு என்ன பார்க்காத, டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே போ. 40 by 100 times 36. சொல்லு என்னம்மா சொல்லுமா. கரெக்டா? கரெக்ட் தான். தப்புனா நான் சொல்ல போறேன், நீ சொல்லிக்கிட்டே போ. என்னமோ இது பெரிய இதை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி கரெக்டா தப்பான்ற ஒரே மாதிரி தானே சொல்லிட்டு வர. சொல்றது இல்லை, டக்கு டக்குன்னு சொல்ல. 75 by 100 times 160. 82 by 100 times 90. 112 by 100 times 200. வெரி குட். இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அதனால தான் 100 தாண்டி வந்திருக்கு. ஓகே. செகண்ட் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் யூசிங் எனி மெத்தட். டு நாட் ஃபர்கெட் டு மென்ஷன் த யூனிட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிட்ஸ் அதுல எல்லாத்துலயும் யூனிட் கொடுத்துருக்காங்க, அந்த யூனிட்ல தான் சொல்லணும். சரியா? ஓகே. எனக்கு ஏ சொல்லுங்க. ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு போதும். 1 rupee. ஈக்குவேஷன் சொல்லு. 30 by 100. முழிக்காதம்மா, சொல்லுமா. இது ஏற்கனவே போட்டதுதாம்மா, சொல்லுமா. அங்க அப்படியே வந்ததுமா இந்த சம். அப்புறமா முழிக்கிற. சொல்லு. 30 by 100 into 30 by 100 into 100. சொல்லுங்க. என்னது பைசையில கேக்குறாங்க? ருபீஸ். அப்ப என்னது? 100. கரெக்டா? 30 by 100 into 100. 100 கேன்சல் ஆயிடும். 30 பைசா தான் ஆன்சர் வரும். பிக்கு சொல்லுங்க அதே மாதிரி. டக்குன்னு சொல்லு. 8 by 100 times 250 centimeter. அதுல எதுவுமே நம்ம யூனிட் எல்லாம் மாத்தலாம் சொல்லல. மாத்தினா மட்டும்தான் நீ யோசிக்கணும், இல்லைன்னா அப்படியே தான் போடணும். என்ன வரும்? 8 by 100 into 250. அவ்வளவுதான். அவங்க யூனிட்டை மாத்த சொன்னா மட்டும்தான் நீ மாத்தணும். சரியா? அடுத்தது பாரு. bracket போட்டு அந்த மாதிரி மாத்த சொன்னா மட்டும்தான் மாத்தணும். வெரி குட். அடுத்து என்னது? சீக்கு என்னது? 120 by 100 times 150. வெரி குட். அவ்வளவுதான். கேஜின்றதுனால நான் பாடு 1000 போட்டெல்லாம் போடாது. அவங்க கிராம்ல கேட்டாதான் நீ 1000க்கு மாத்தணும். சரியா? இல்லைன்னா அப்படியே தான் போடணும். வெரி குட். அடுத்து 70 by 100 times 1000. வெரி குட். 50 by 100 times 60. 50 by 100 into 60யா? அங்க என்ன கொடுத்திருக்காங்க? இன் ஹவர். ஓகே. என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? அதையும் தான் நீ பார்க்கணும். ஹவர்னா 16 வந்துருமா? மினிட்ஸ்ல கொடுத்து ஹவர்ல கேட்டா தான் 60. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? டே. ஒன் டேக்கு எத்தனை ஹவர்ஸ்? 24 ஹவர்ஸ். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 24. தப்பு பண்ணக்கூடாது. தெரியுதா? மினிட்ஸ் கொடுத்து ஹவர்ஸ் கொடுத்தா 60, ஹவர்ஸ் கொடுத்து டே கொடுத்து ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 24. புரியுதா? டே கொடுத்து வீக் கொடுத்துருந்தா வீக் கொடுத்து டேல சொல்லியிருந்தாங்க, இல்லை டே கொடுத்து வீக்கில் சொல்லியிருந்தாங்கன்னா இன்டூ 7. புரியுதா? புரிஞ்சிடுச்சாமா? அந்த ரெண்டு ரிலேஷனை தான் நீ பார்க்கணும். நீ பாட்டு கண்ணை மூட்டு சொல்லக்கூடாது. அடுத்த எஃப் சொல்லுங்க டக்குன்னு. 40 by 100 times 250. வெரி குட். அடுத்து தேர்டு படிங்க. கொஸ்டினை படிங்க.
percentage using any method. Remember to convert the measures into same units for finding percentage. ம் Full answer. First அது மாத்தி எந்த மெத்தட்ல வேணாலும் மாத்தலாம். ஆனா அத வந்து அதே இதுல அதே யூனிட்ல வந்து கன்வர்ட் பண்ணணும். சொல்லுங்க. எக்ஸ்பிரஸ் ஆஸ் அ பெர்சன்டேஜ். நீங்க செகண்ட் क्वेश्चनல பண்ணதே ரிவர்ஸ். செகண்ட் क्वेश्चनல ஆன்சர் கண்டுபிடிச்சல இப்போ ஆன்சர்ல இருந்து क्वेश्चனுக்கு போணும். செகண்ட் क्वेश्चनல எல்லாம் பெர்சன்டேஜ்னு கொடுத்திருந்தாங்களா? இதுல வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? ஆன்சர் கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? அத பெர்சன்டேஜ்ல மாத்தணும். அப்ப என்ன பண்ணனும்? எப்பவுமே நம்ம பெர்சன்டேஜ்ல எப்படி போடணும்? ஃபிராக்ஷனை மொத்தம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க டிவைடட் பை டோட்டல். கரெக்ட்டா? அதான் பண்ணுங்க. பண்ணி 100 டைம்ஸ் 100 போட்டா பெர்சன்டேஜ் வந்துருமா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? ரிமெம்பர் டு கன்வர்ட் தி மெஷர்ஸ் இன்டு சேம் யூனிட்ஸ். மொத்தம் எவ்வளோ இது ரெண்டுத்தையும் நீ ஒரே யூனிட்ல வச்சு தான் டிவைட் பண்ண முடியும். கரெக்ட்டா? சரி சொல்லுங்க. ஏக்கு என்ன வரும் அப்போ பெர்சன்டேஜ்ல மாத்தணும்னா? அந்த எக்ஸ்பிரஸ் ஆஸ் பெர்சன்டேஜ் அண்டர்லைன் பண்ணிக்க. உனக்கு கிடைக்கிற ஆன்சர் எல்லாம் பெர்சன்டேஜ் தான். ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் போடணும், அப்புறம் இன்டு 100 பண்ணணும். கரெக்ட்டா? அது ரெண்டுமே ஆனா ஒரே யூனிட். ஆமா, வெரி குட். இப்போ சொல்லுங்க. ஏக்கு என்ன வரும்? 30 by 100. கரெக்ட் தான். 30 by 100 into 100 னு சொல்லணும். பெர்சன்டேஜாவும் மாத்தணும்ல? ஓகே. அடுத்து பிக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வாங்க. 750 1 kilometer. 750 by 1000. ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து என்னது? 30 by 100. நீ போட்ட ஃபிராக்ஷன்லயே 100 னு வந்துருச்சு. அப்ப டைரக்டா சொல்லிடலாம். இல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்? 30% அவ்வளவுதான். பிக்கு பாரு அதே மாதிரி 750 by 1000. 750 by 1000 வந்தா ஈஸியா சொல்றதுக்கு ஒரு மெத்தட் சொன்னேன். என்னது பெர்சன்டேஜ்ல? என்னது எவ்வளவு வரும் அப்போ? 75%. அவ்வளவுதான். சிக்கு பாரு. சிக்கு கரெக்டா சொல்லணும். அன்னைக்கு கௌஷிக் சொல்லும்போது கூட நீ சொல்லி கொடுத்த. சொல்லுங்க பாப்போம். 50 centimeter of 1 meter. ரெண்டு யூனிட்டுக்கு ரிலேஷன் என்ன? அது மட்டும் பாரு போதும். by 100 times 100. 50 by 100 times 100 என்ன வரும்? எவ்வளவு பெர்சன்டேஜ்? 50% அவ்வளவுதான். அடுத்து டி டக்குன்னு சொல்லுமா. 2 hours தாண்டி போயிட்டு இருக்குமா? 45 by 1000 times 100. அவ்வளவுதான். ஓகேவா? 1000 வந்தாலே நீ 4.5% சொல்லிடலாம். கரெக்டா? 0 கேன்சல் பண்ணிட்டு டாட் வச்சிடலாம். ஓகே. நான் அடுத்ததெல்லாம் நான் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் பாரு. மில்லிகிராம் 1 கிராம். மில்லிகிராம் கிராம் என்னது? 1000. மில்லி லிட்டர் வந்து 1000. லிட்டர் கிலோ லிட்டர் 1000. ஹார்ஸ் 1 day 24. கரெக்டா? 6 by 24. மினிட்ஸு ஹவர்ஸு எவ்வளோ வரும்? மினிட்ஸ் ஹவர்ஸ்னா 60. கரெக்டா? அவ்வளோதான். அப்புறம் ஃபோர்த்து பாருங்க. ஆருஷி ஹேஸ் ரீச்ட் 75% ஆஃப் அ புக். ஓகேவா? ரீடு. ஓகேவா? 75% ஆஃப் த பாக்ஸ். இது ஞாபகம் இருக்கா? ஓகே. பாக்ஸ் இது ஞாபகம் இருக்கா? இவ்வளோ நேரத்தில் பண்ணாங்க. மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே. இஃப் தேர் ஆர் 200 pages in the book. படிச்சிட்டா. ஓகேவா? ஆனால் புக்கில் எவ்வளோ இருந்தது? 200 pages இருக்கு. அப்போ how many pages has she read? டக்குன்னு சொல்லுங்க. எப்படி பண்ணணும் இது? 70. சொல்லு. கரெக்ட் தான். 75 by 100 times 200. அவ்வளோதான். ஓகேவா? டைம்ஸ் 200 பண்ணால் என்னது? அது வந்து எவ்வளோ படிச்சிருக்கான்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். எழுதணும்னா எழுதிக்கோங்க.
ஓகே இல்ல equation. ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்க போதும். ஓகே இன் டூ வீலர் Auto shop. In a two-wheeler auto shop, 42% of the vehicles are scooters. If there are 714 scooters, what is the total number of two-wheelers in that auto shop? 42 by 100 times 714. Okay, in a two-wheeler shop, only 40% of the vehicle are scooter. If there are 714 scooters, what is the total number of two-wheelers in the auto shop? ஒரு நிமிஷம் இருங்க. In a two-wheeler auto shop, 42% of the vehicles are scooters. 42% scooter, correctா? If there are 714 scooters, 714ன்றது மொத்த vehicle கிடையாது. அந்த 42%ன்றது தான் 714, கரெக்டா? ஆமா. What is the total number of two-wheeler? டூ-வீலர்லேயே பைக் இருக்கு, நிறைய வண்டி இருக்கா, சைக்கிள், பைக் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஸ்கூட்டர் மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீ கண்டுபிடிக்க வேண்டியது டூ-வீலர். ஸோ நீ 42/100 இன்ட்டு 714 போட்டால் உனக்கு ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா 42%ன்றது தான் 714. 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஞாபகம் இருக்கா எப்படி பண்ணணுன்ட்டு? எப்படி பண்ணணும்? ஒரு சம்மில் இருந்ததில்ல, அங்கே பாரு. எக்ஸாம்பிள் 27 பாருங்க. எக்ஸாம்பிள் 27ல் என்ன கொடுத்துருந்தாங்க? 18 minutes 30%. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 40%. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, 42ன்னு போட்டுக்கோ. மேலே வந்து அந்த ஸ்கூட்டரோட நம்பரு 714. ஓகே, 42% வந்து 714. அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 714 பர்சன்டேஜை கீழே போடணும், இன்ட்டு 100 போடணும். 714 டிவைடட் பை 42 இன்ட்டு 100. புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சாமா? இப்போ கொஸ்டினை படிக்கும்போது கரெக்டாக படிக்கணும். அவங்க வந்து டூ-வீலர் வந்து கொடுத்துட்டு மொத்தம் கேட்டுட்டு ஸ்கூட்டர் எவ்வளோன்னு கேட்டிருந்தா நீ பண்ணது கரெக்டு. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜும் ஸ்கூட்டர் தான், எவ்வளோ மொத்தம் இருந்ததுன்றதும் வந்து ஸ்கூட்டர் தான். டூ-வீலர் மொத்தம் எவ்வளோ இருந்ததுன்னு தான் கேட்குறாங்க. ஆமாம், அவங்க கேட்டு சொல்லியிருக்கிறது என்னன்னா, இங்கே பாருங்க, 707 சாரி, இங்கே பாரு 714 ஸ்கூட்டரு நம்பர்ஸில். அதை பர்சன்டேஜில் சொன்னால் 40 எவ்வளோ பர்சன்டேஜ்? 42%. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ மொத்தம் இருக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா இன்ட்டு 100ன்னு போடணும். மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? 58% மீதி வந்து மற்ற டூ-வீலர்ஸ்லாம் இருக்குது ஸ்கூட்டரோட சேர்த்து. இப்படி போடணும். புரியுதாம்மா? இந்த நம்பர் போடும்போது நீ எப்படி போடணும்? 2ஆல் பண்ண முடியும். 221 சார், 250 சார். இது கொஞ்சம் பெருசாக போகுமா? ஓகே, இது ஆனால் போட்டால் ரவுண்ட் நம்பரில் வருமா? 20 நிமிஷம் பார்த்துக்கிறேன். 714 ஏன்னா டெசிமலில் வராது. ஸ்கூட்டர்னா பாதியாக பிச்சா கொடுப்பாங்க, ரவுண்டாக தானே வரணும். புரியுதா? இதெல்லாம் டெசிமலில் வரக்கூடாது, நீ கண்டுபிடிச்சிடணும். அதுலேயே 1.5 ஸ்கூட்டர்னு சொல்ல முடியுமா? 1.5 ஸ்கூட்டர்னு வருமா? 1.5 ஸ்கூட்டர், நான் 1.5 ஸ்கூட்டர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸ்கூட்டரு, கார் இதெல்லாம் சொல்லும் போது ஹோல் நம்பர் தான். புரியுதாம்மா? கரெக்டாக வருது, நீ போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும், வேறு வழியே கிடையாது. 1700 வருது. இதையும் மல்டிப்ளை பண்ணி நீ 21 டேபிள்ஸ் போட்டு தான் கண்டுபிடிக்கணும், வேறு வழியே இல்லை. ஓகே, ஓகேவா? ஏன்னா 21 வந்து ப்ரைம் நம்பரு, இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆக்சுவலாக 7 டேபிள்ஸில் போகுமா? இங்கே பாரு, பண்ணலாம் கொஞ்சம். 7 3s ஆர், அப்புறம் 50 போகாது. இங்கே 7 1s ஆர் 7 0, 7 2s ஆர் 14. கரெக்டா? நீ பாட்டுக்கு 1 2ன்னு போட்டுற போற. 3 12s ஆர் 7 12s ஆர் 7 14 வராது, ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளி போகுது. 7 1s ஆர் 7 வெறும் 1 தான் இருக்குது. ஸோ 0 சேர்த்துட்டு அப்புறம் 14க்கு 2 போடணும். 102. ஓகேவா? அடுத்து 3 வந்து 102ல் போகுமா? போகுண்டாமாடி.
போகும். இரு நான் சொல்றேன். சொல்லுங்க. 3 3s are 9. பேலன்ஸ் 1. 3 4s are 12. அவ்வளோதான். 34 × 50 பண்ணால் ஆன்சர் வந்துடும். கரெக்டா? 34 × 50க்கு வந்து 5 மட்டும் போட்டுக்கலாம், 0 அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். 5 4s are 20, 5 3s are 15, 17. ஒரு 0 ஆட் பண்ணால் என்னது? 1700 ஆன்சர். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? வெரி குட். அவ்வளோதான். 5த்துக்கு வந்து 1700. ஓகே, 6த்துக்கு பாருங்க. எனக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க ஃபாஸ்டா. ஐயோ 2.5 மணி நேரம் போகுது. அப்பா ஒரே ஒரு நிமிஷம். 12 ஆயிடுச்சு. ஈக்குவேஷன் out of 350 seats in a cinema hall, only 62% were occupied. How many seats were vacant? வேக்கண்ட்னா காலியா இருக்கிறது. வேக்கன்சி, வேக்கண்ட், காலியா இருக்கிறது. அவுட் ஆஃப் 350 சீட்ஸ் இன் சினிமா ஹால் ஒன்லி 62% வேர் ஆக்குபைட்னா என்ன? அது உட்காந்துட்டாங்க வந்து ஆக்குபைட். ஹவு மெனி சீட்ஸ் வேர் வேக்கண்ட்? இது எப்படி பண்ணணும்? ஈக்குவேஷன் படி சொல்லு பாப்பா எனக்கு. எத்தனை சீட் காலியா இருக்கு? 62/100 times 350. ஓகே, அது ஆன்சர் வரும். அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த ஆன்சர் என்னது? உட்கார்ந்து இருக்கிறவங்களோட ஆன்சர். உட்கார்ந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு அப்புறம் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆன்சரோட 350 மைனஸ் பண்ணணும். கரெக்ட்டா? 350 மைனஸ் பண்ணனும். கரெக்ட். ஆன்சர் வந்துரும். அப்படி கரெக்ட்டா சொல்லிட்டேன். வெரி குட். நெக்ஸ்ட் அத எழுதிறேன். 62 by 100 350. கரெக்ட் தான். 350 மைனஸ் பண்ணனும். அவ்வளவுதான். There are 144 mangoes in a basket. If 108 of them are ripe, what percentage of mangoes are ripe? What percentage are not ripe? இதுல வந்து நம்ம percentage கண்டுபிடிக்கணும். வெரி குட். percentage தான் கண்டுபிடிக்கணும். 144 mangoes in a basket. If 108 of them are ripe, what percentage of mangoes are ripe? percentage கண்டுபிடிக்கணும். அப்பனா என்ன பண்ணனும்? fraction எழுதணும். fraction எப்படி எழுதணும்? 140 108 by 144. 108 by 144. அவ்வளவுதான். கரெக்ட். 144 percentage கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும்? percentage times 100. times 100. அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா? அது percentage. 8th பாங்க. இன்னும் 3 இன்னும் 4 சம் இருக்கு. டக்கு டக்குன்னு சொல்லுமா. Next. Pritham mixed 30 ml of lemon juice in water to make 500 ml of lemonade. What is the percentage of water in the lemonade? 30 ml வந்து lemonade.
Pritham mixed 30 ml of lemon juice in a water to make 500 ml. கரெக்டா? மொத்தம் எவ்வளோ இருக்கு? 500 ml. அதில் 30 ml மட்டும் லெமன் ஜூஸ் ஊற்றுறாங்க. கரெக்டா? 30 ml லெமன் ஜூஸ் ஊற்றி தண்ணியை ஊற்றி 500 ml ஜூஸ் மேக் பண்ணுறாங்க. கரெக்டா? லெமன் ஜூஸ் என்ன, லெமனை புளிஞ்சு அப்படியே குடிப்போம், தண்ணி ஊற்றுவோம்ல, 500 ml லெமனேடு. ஓகே, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் த லெமனேட்? நல்லா யோசிச்சுப்பாரு. 500 ml, அதில் 30 ml மட்டும்தான் அவன் லெமன் ஜூஸை ஊற்றுறான், மீதி எல்லாம் தண்ணி. அப்போ அவன் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கான்? இது ஸ்கூட்டர் மாதிரி. Pritham mixed 30 ml of lemon juice in a water to make 500 ml of lemonade. Okay, what is percentage of water in the lemonade? Correct. ஸ்கூட்டர் மாதிரியே தான். ஸ்கூட்டர் மாதிரி இல்லை, ஸ்கூட்டர் மாதிரி கிடையாது இது. நல்லா நான் திரும்ப சொல்கிறேன் பாரு. 30 ml லெமன் ஜூஸை ஊற்றி தண்ணியை நிறைய ஊற்றி 500 ml ஆக்கிட்டான் ஜூஸு. ஓகே, இப்போ அவன் தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கான்னு கேட்குறாங்க. டோட்டல் எவ்வளோ? 500. டோட்டல் 500. 30 ml வந்து லெமன் ஜூஸு. அப்போ தண்ணி எவ்வளோ? 30 by 500. ஆமா, ஃபர்ஸ்ட் வாட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். வாட்டர் தானே கேட்குறாங்க. நீ அப்படி கூட பண்ணலாம். ஓகே, 30 by 500 into 100னா பர்சன்டேஜ் வந்துடும். வெரி குட். பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிட்டு நீ ஆக்சுவலாக நீ ரிவர்ஸில் போகிற. 30 by 500 into 100 போட்டோன்னா வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லெமன் ஜூஸ் இருந்ததுன்னு தெரிஞ்சிடலாம். கரெக்டா? 30 by 500 into 100. சரியா? 0. ஓகே, சாரி, 0000வா ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 30 by 5. என்ன 30 by 5? 6. ஓகே, என்ன யூனிட்டு? 6%. பர்சன்டேஜுக்கு தான் நம்ம மாற்றிருக்கோம். 6%. அப்போ வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? வாட்டரா 6% வந்து ஜூஸாக இருந்தால் வாட்டர் எவ்வளோ பர்சன்ட் இருக்கும்? இதெல்லாம் டக்குன்னு சொல்லணுமா? 100 - 6 தானே? 94%. கரெக்டா? 95% என்னது? வாட்டர். ஸோ இப்போ வாட்டர் எவ்வளோன்னு தானே கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்களா, எப்படி கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் தான். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சாம்மா? ஃபஸ்ட்டு வந்து லெமனேடை கண்டுபிடிச்ச, லெமன் ஜூஸை கண்டுபிடிச்ச 6%. அப்போ வந்து வாட்டர் எவ்வளோ இருக்குன்னா 100ல் மைனஸ் பண்ணிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பர்சன்டேஜில் எப்போவுமே ரிமைனிங் என்னன்னு கேட்டாங்கன்னா 100ஆல் மைனஸ் பண்ணிடணும். சரியா? அவ்வளோதான். Out of 75 multiple choice questions, Daniel answered only 72. What percentage of questions did he answer? If he gets only 64% of marks, how many questions did he answer correctly? 64 marks na 64 na correct. நீ ட்ரை பண்ணுங்க. Out of 75 multiple choice. Out of 75 multiple choice question என்னது? ஏபிசிடின்னு ஆன்சர் கொடுத்து டிக் பண்ணுற மாதிரி வரும்ல உங்களுக்குலாம், அதுக்கு பேர் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். டேனியல் ஆன்சர்ட் ஒன்லி 72. 75ல் எத்தனை பண்ணியிருக்கான்? 72 தான் பண்ணியிருக்கான். சரியா? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் டிட் ஹி ஆன்சர்? என்ன பண்ணணும் அப்போ? ஃபர்ஸ்ட் அது வரையும் பாரு. ஒரு கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணு. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் டிட் ஹி ஆன்சர்? எவ்வளோக்கா ஆன்சர் பண்ணியிருக்கான் பர்சன்டேஜில் சொல்லுன்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 72 by 75 into 100. வெரி குட். 72 by 75 into 100. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதை அப்படியே விட்டுரு. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டிங்க. இஃப் ஹி கெட்ஸ் ஒன்லி 64 மார்க்ஸ், 64% ஆஃப் மார்க்ஸ், 72 அவன் ஆன்சர் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன?
75ல 72 தான் அவன் ஆன்சர் பண்ணியிருக்கான். பட் ஆனால் அவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்? 64 மார்க் தான் எடுத்திருக்கான். 64% மார்க் கிடையாது, 64%. 100க்கு 64 எடுத்திருக்கான். ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் ஹீ ஆன்சர் கரெக்ட்லி? 64% ஆஃப் இதை வந்து கரெக்டாமா? 64% ஆஃப் மார்க் தான் எடுத்திருக்கான். அப்போனா என்ன அர்த்தம்? அவன் 64% தான் கரெக்டாக பண்ணியிருக்கான். மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு? மொத்தம் 75 இருக்கு. ஆனால் அவன் எவ்வளோ கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ 75 மைனஸ்லாம் இல்லை, 64%ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 64% எடுத்திருக்காமா மார்க்கு. 64% மார்க் எடுத்திருக்காமா? 64%ல மார்க் எடுத்திருக்கான். 75 கொஸ்டின் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 64 தான் கரெக்டுன்னு அர்த்தம். கரெக்டுக்கு தானே அவன் மார்க் வாங்குவான். 64 டிவைடட் பை 100 இன்டூ 75. புரிஞ்சிருச்சா? 75 டோட்டல், அதில் 64 தான் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கான் பர்சன்டேஜில். கரெக்டா? அவ்வளோதான். ஆமாம், மாற்றி சொல்லணும், அவ்வளோதான். டேய் நீ போய் சாப்பிட்ற போடா, இந்த முடிக்க போகிறோம், போய் சாப்பிடு போ. புரிஞ்சிருச்சாம்மா? அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எழுதிக்கோ, செகண்ட் கொஸ்டினுக்கும் எழுதிக்கோ, அப்போ தான் உனக்கு புரியும். 64% அவன் கரெக்டாக பண்ணுறாம்மா, சரியா? ஸோ டோட்டல் கொஸ்டின் 75. ஸோ 64% இன்டூ 75 அப்படி போட்டுக்கோ. அடுத்த ஸ்டெப் உனக்கே தெரியும்ல. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்? 72/75 இன்டூ 100. கரெக்டா? ஓகே. செகண்ட் கொஸ்டினுக்கு 9th 64% இன்டூ 75. 64% தான் கரெக்ட். டோட்டல் கொஸ்டின் வந்து 75. அப்போ 64% இன்டூ 75. கரெக்டா? அவ்வளோதான். அதை நீ அப்புறம் வந்து 64/100 இன்டூ 75 அதில் நீயே பண்ணிப்பல்ல. ஓகே, அதெல்லாம் நாளைக்கு எனக்கு ஆன்சர் சொல்லணும். சுதா வெண்ட் ஆன் அ சைக்கிள் ட்ரிப். Work out the time she took to complete the trip using the given bar chart. இது நம்ம ஒரு கொஸ்டினே இதே மாதிரியே வந்தது. அவள் பாரு 35% வந்து 7 minutesல முடிக்கிறா. அப்போ 100%ல எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? டக்குன்னு முன்னாடி வேணா திருப்பி பார்த்துக்கோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. எக்ஸாம்பிளில் பாரு, கடகடன்னு இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாரு. எக்ஸாம்பிள் 27. டக்குன்னு பார்த்துட்டு சொல்லுமா, அதில் ஆன்சர் சொல்லுமா. 27ல பாருமா, மேலேயும் கீழேயும் அப்படியே டிவைட் பண்ணாங்கம்மா. அவங்க எவ்வளோ நேரம் போயிருக்காங்க பர்சன்டேஜை கீழே போடணும். 7/35 இன்டூ 100. கரெக்டா? பார்த்து சொல்லி எனக்கு தலை ஆட்டாத. அந்த எக்ஸாம்பிளில் பாரு அந்த மாதிரி தான் இருக்கான்ட்டு. இந்த நம்பர் மேலே கொடுத்துருக்க இந்த நம்பர் டிவைடட் பை பர்சன்டேஜ் இன்டூ 100. கரெக்டா? அவ்வளோதான். 7/35 இன்டூ 100. அவ்வளோதான், எழுதிக்கோ. கரெக்ட் தானே? ஓகே. 7/35 இன்டூ 100. 5 டேபிள்ஸில் போகும். 35ம் 100ம் 20 சார் 5 7 சார்னு போடணும். கரெக்டா? போட்டுக்குங்க. ராஜேஷ் a cloth merchant. இல்லைம்மா, அது இது கம்பெனி இமெயில். Rajesh a cloth merchant bought some cotton cloth fabric for 450 rupees. Rajesh, a cloth merchant, cloth விக்கிறவன், bought some cotton cloth fabric for 450 rupees a meter. 1 மீட்டருக்கு எவ்வளோக்கு வாங்குறான்? 450 rupeesக்கு வாங்குறான். He then sold it by increasing the price by 20%. ஏற்கனவே நம்ம பண்ண பாரு, அதே தான். What is the final price of 1 meter of cloth? 450க்கு வாங்குறான், 20% ஹையாக வந்து விற்கிறான். அப்போ எவ்வளோக்கு விற்பான் ஒரு மீட்டரை? டக்குன்னு சொல்லுங்கள். ஈஸி மெத்தட் ஷார்ட்கட்டில் கூட நம்ம பண்ணோம். 20% ஹையர். ப்ராஃபிட்னா என்ன, எப்படி போடணும்? சொல்லு. 20% ப்ராஃபிட். அப்போ என்ன வரணும்? 450 டைம்ஸ் 450 times
450 times 20 by ப்ராஃபிட் இன்க்ரீஸ். அவன் லாபத்துக்கு தானே விற்கிறான், 450 வாங்கி லாபத்துக்கு விற்கிறான். அப்போ என்ன வரும் லாபம்னாலே? நான் என்ன சொன்னேன் உனக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேனே, அதிகமாக வரும். அப்போ என்ன வரும் லாபம்னாலே? என்ன தாண்டிடும், 100 தாண்டிடுமா? 20ன்னு இருக்கு. அப்போ என்ன வரணும்? 450 into 20% ஹையர். 20% ஹையர்னா அது 120%. கரெக்டா? புரிஞ்சுதா இல்லையா? 100ன்றது அவன் வாங்குற ப்ரைஸு, 20% அதிகமாக வச்சுருக்கான். அப்போ என்னது 120% தானே? ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோமே. என்னம்மா எல்லாத்துக்கும் தலையாட்டுற, ஆனால் இங்கே வந்து முக்குற. எக்ஸாம்பிளில் தான் பார்த்தோமேம்மா. இதே 20% வந்துதேம்மா. எக்ஸாம்பிள் 28 பாருமா. இதே 20% தானம்மா கொடுத்தாங்க. மேங்கோ வாங்கினா மேங்கோ 20% ஹையாக விற்றான் தானம்மா வந்தது எக்ஸாம்பிள் 28. எக்ஸாம்பிள் 28 பார்க்குறியா இல்லையா? 20% ஹையாக வந்ததுன்னு ஷார்ட்கட்டில் என்ன போட்டிருந்தாங்க, என்ன எப்படி நம்ம பண்ணோம்? இன்ட்டு 120%ன்னு போட்டோமா? அதே மாதிரி தான்மா இது. ஈக்குவேஷன் என்னம்மா வரும் சொல்லுங்க? தொண்டெல்லாம் எரியுது. ம் 450 into 120 120 by 100. 120%ன்னு சொல்லு. அடுத்த ஸ்டெப்பில் பர்சன்டேஜ் வந்து 120/100 மாற்றிக்க. ஓகேவா? அங்கே ஈக்குவேஷன் எழுதும்போது 450 into 120% எழுது. கான்ஃபிடென்ட்டாக படிமா. Keerthi bought a book from a bookstore at a discount of 15%. If the original cost of the book is 240 rupees, find the price at which Keerthi bought the book. How much money did she save in this deal? அதே சம்மு இதை வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அவன் ஷர்ட் வாங்கினா அதே மாதிரி டக்குன்னு சொல்லு. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லு. என்ன கண்டுபிடிப்பா? ஈக்குவேஷன் சொல்லு. ஃபாஸ்ட்டாக சொல்லுமா. 2.5 மணி நேரம் மேலே ஆயிடுச்சுமா. சீக்கிரம் சொல்லுமா. நீ சொல்கிற வரையும் நான் வெயிட் பண்ணுறேன். என்ன பார்க்காதம்மா, அங்கே புக்கை பார்த்து சொல்லுமா. தமிழ்ல சொல்லு. எனக்கு என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். கீர்த்தி வந்து புக் ஸ்டோர்ல இருந்து புக் வந்து 15%ல வாங்கிட்டு வந்தா. 15%ல வாங்குனதா? என்ன அதுக்கு பேர் என்ன? 15% டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்டா என்ன சொன்ன? டிஸ்கவுண்ட்னா கம்மியாதா? அப்படியே வாய் உள்ள பேசாத, நல்லா பேசு. கான்ஃபிடென்ட்டா சொல்லு. என்னது டிஸ்கவுண்ட்னா? காசு கம்மியாதா? கம்மி பண்ணி தரது. சரியா? 15% கம்மி பண்ணிருக்காங்க. எவ்வளோ? அதோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ? 240. 240. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எத்தனை ரூபீஸ் வந்து அவ சேவ் பண்ணா? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? டிஸ்கவுண்டோட நம்பர், டிஸ்கவுண்ட் லெவல் கொடுத்து வாங்கினாங்க. எவ்வளோ கொடுத்து வாங்கினா எவ்வளோ சேவ் பண்ணா, அவ்வளோதானே? எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை? சொல்லுமா, டைம் ஆகுதுமா. கொடுத்துருக்கிறதே 2 நம்பர் தான்மா. சொல்லுமா, என்னம்மா முழிக்கிற? 15/100 times 240.
240. ஓகே கரெக்ட். அது வர ஆன்சர் என்னது? எந்த क्वेश्चनோட ஆன்சர் அது? வர ஆன்சர் சேவ் பண்ணது. வெரி குட். ஓகேவா, சேவ் பண்ணது. சரியா, புரிஞ்சிருச்சா? இதில் டவுட்டே இல்லைல்ல உனக்கு? இதை சொல்கிறதுக்கே இவ்வளோ முக்குற டிஸ்கவுண்ட் தானே அது. பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? 15/100 இன்ட்டு எவ்வளோ? 240. 0 0 கேன்சல் பண்ண முடியுமா? ஒரு 0 இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஓகே, வேறு என்ன? 2 டேபிள்ஸில் போகுமா? 2 5s ஆர் 2 12s ஆர்? பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. இதுவும் போகுமா? 5 3s ஆர். கரெக்டா? இப்போ என்ன பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 இன்ட்டு 12. 3 இன்ட்டு 12 எவ்வளோ? 36. 36 rupees என்ன பண்ணியிருக்கா அவ? சேவ் பண்ணியிருக்கா. புரிஞ்சிருச்சா? சேவ் பண்ணியிருக்கா. அப்போ எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பா? சேவ் பண்ணது 36 rupees. அப்போ அவள் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பா? காஸ்ட் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பா? என்னம்மா யோசிக்கிற? சீக்கிரம் சொல்லுமா. எவ்வளோம்மா கொடுத்து வாங்கியிருப்பா? சொல்லுங்க, கரெக்டு தான் சொல்லு. 36. நான் 10 rupees பென்னு, 2 rupees டிஸ்கவுண்ட்டுன்னு கூட நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் கூட சின்ன நம்பரில் சொன்னேன். அந்த மாதிரி சொல்லுமா. அவள் எவ்வளோமா கொடுத்து வாங்கியிருப்பா? 240 rupeesமா. அதோட விலை 36 rupees டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்கம்மா. 240 minus. அதை சொல்லம்மா. 240 rupeesமா, டிஸ்கவுண்ட் 36மா. அப்போ எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பா? 204. இதுக்கே இந்த முக்குற டக்கு டக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அதே செம்ம தான் கொடுத்துருக்காங்க. அங்கே ஷர்ட்டுன்னு சொன்னாங்க, இங்கே புக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாம்மா, எந்த வித்தியாசமும் கிடையாதுமா. புரிஞ்சுதா புரியலையா? திரும்ப ஒரு தடவை சொல்லி கொடுக்குவா. புரிஞ்சுதா? இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸு. அந்த டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் தானே அவங்க கொடுத்து வாங்குவான். ஸோ 240 ரூபா புக்கை வந்து 204 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அப்போ 36 ரூபா உங்களுக்கு சேவிங்ஸ் தானே. புரிஞ்சிருச்சா? அது எழுதிக்கோ புக்கில், இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோ. 15/100 இன்ட்டு 240 அதான் சேவிங்ஸு. 240 மைனஸ் இந்த வர ஆன்சர் தான் அவங்க கொடுத்து வாங்கினது. சரியா? கரெக்டா? இப்போ சேலஞ்ச் மட்டும் பார்த்துடலாம். சேலஞ்ச் ஆக்சுவலாக கரெக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. 3 different breeds of birds. ப்ரீட்ஸ்னால் என்னது? வேறு வேறு பறவை. சரியா? அங்கே பாரு, படிக்கும் போது அங்கே பாரு. 3 different breeds of birds were put in a huge cage. கேஜ்னா என்னது? கூண்டு. 32% of total numbers of birds are green parrots. கரெக்டா? என்ன சொல்லியிருக்காங்க? 32% வந்து இங்கே பாருங்கள், 32% வந்து பேரட்டு. க்ரீனை விட்டுரு, பரவாயில்ல. சரியா? பேரட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 3/20 ஆர் மக்காஸ். மக்காஸ்ன்றதும் ஒரு பேர்டு. என்னது? 3/20. இதை நம்ம பர்சன்டேஜில் மாற்றிடலாமா? 3/20னா என்ன அர்த்தம்? 20ல் 3. கரெக்டா? into 100 போடும்போது என்ன வரும்? ஒரு 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டா? ஒரு 0 கேன்சல் ஆகிடும். வேறு என்ன பண்ணலாம் அடுத்து? டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 2 டேபிளில் 2 1s are 2, 2 3. 2 5s are 10. அப்போ ஆன்சர் என்னது? 3 into 5. அதான் என்னது? 15ஆ? 15 என்ன போடணும்? பர்சன்டேஜா? 15% என்னது? மக்காஸ். ஓகேவா? வெரி குட். அப்புறம் என்ன போட்டிருக்காங்க அடுத்து? அண்ட் த ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? அண்டர்லைன் பண்ணிக்க. ரெஸ்ட்னா ரிமைனிங், மீதி இருக்கிறது. மீதி இருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? லவ் பேர்ட்ஸ். வெரி குட். சரியா? லவ் பேர்ட்ஸ். இங்கே பாரு, லவ் பேர்ட்ஸ் வந்து மீதி இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க?
ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேரட்ஸ் அண்ட் லவ் பேர்ட்ஸ் இஃப் தேர் ஆர் 45 மக்காஸ். ஓகே, லவ் பேர்ட்ஸ் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியாது, ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போது லவ் பேர்ட்ஸ் எவ்வளோ பர்சன்ட் டக்குன்னு சொல்லி பார்ப்போம். 32 பேரட்டு 15 மக்காஸ். அப்போ லவ் பேர்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 32 minus 15. 32 minus 15. 32% பேரட்டு 15% மக்கா. பேலன்ஸ் தான் வந்து லவ் பேர்ட்ஸு. அப்போ எப்படி சொல்லுவ அதை? எவ்வளோ லவ் பேர்ட்ஸ்னால் எப்படி கண்டுபிடிப்ப? 100 minus 32 plus 15. கரெக்டா? பேரட்டு 32ல் போயிடும், 15 வந்து மக்காஸில் போயிடும். கரெக்டாமா? ஆமாம். அப்போ என்னது? 100 minus 47. அப்போ என்ன அர்த்தம்? 53% வந்து லவ் பேர்ட்ஸு. கரெக்டா? பர்சன்டேஜில் எப்போவுமே எல்லாம் ஆட் பண்ணால் 100 வரணும். கரெக்டா? 53, 15 மக்காஸ், 32. அதாவது 100 பேர்டு இருந்தால் 53 பேர்டு லவ் பேர்டு, 15 மக்காஸு, 32 பேரட். புரிஞ்சிடுச்சா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். மூணுத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இவ்வளோ பர்சன்ட் இருக்குன்ட்டு. மக்கா வந்து 45 இருக்கான். இது கொஞ்சம் கஷ்டமானது தான், பட் நான் அப்பா சொல்கிறேன், நல்ல ஞாபகம். மக்காஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்பரே சொல்லிட்டாங்க, 45 இருக்குங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, புரிஞ்சிருச்சா? 45 வந்து மக்காஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 15% வந்து 45 இருக்கு. அப்போ 100% எவ்வளோ? 100%. 15 வந்து 45. மொத்த போர்டை கண்டுபிடிக்கணும். நீ மொத்த போர்டை கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் இதையும் கண்டுபிடிக்கணும். முடியுமா? 15%, 32%, 53% கண்டுபிடிச்சிட்டோமா? இரு ஒரு நிமிஷம். உங்கள் அம்மா தான் மெசேஜ் பண்ணுறேன். இப்போ அடிக்கிற அடியில் பார்த்துட்டேறேன். ஓகே, இது எப்படி போடலாம் உனக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாரு. 45 மக்காஸ் இருக்குது. மக்காஸ் வந்து 15%. சரியா? இதை வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன்ல உனக்கு, ஒரு நம்பரும் ஒரு பர்சன்டேஜும் கொடுத்துட்டு அதை 100 கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு பண்ணணும். அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மொத்த போர்டும் கண்டுபிடிச்சி பண்ணலாம். சரி, ஓகே. இது எப்படி தெரியுமா போடுற? இது ஈக்குவேஷன் சொல்லிடுறேன் பாரு டக்குன்னு. சாரி, நமக்கு வந்து 15% இவ்வளோ, 100% எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். 45/15 × 100. இதை போட்டோன்னா மொத்தம் எவ்வளோ போர்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 45/15 என்னது? 3. சும்மா என் கூடவே சொல்லாது பார். 15 1s are 15, 15 3s are. ஓகே, ஸோ 3 × 100 வந்து என்னது? 300. ஸோ என்ன அர்த்தம் இதுக்கு? 300 பேர்ட்ஸ் மொத்தமாக இருக்குது. மொத்தம் 300. 300ல் 15% வந்து 45 மக்காஸ் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ பேரட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 300ல் 32%. அப்போ பேரட் எப்படி கண்டுபிடிக்கணும்? 32/100% வச்சுட்டு இன்ட்டு மொத்தம் எவ்வளோ இருக்கு? 300. கரெக்டா? இப்போது 0 0 அடிச்சிடலாமா? 0 0 0 0. 33 × 3 எவ்வளோ? 32. கஷ்டம் தான். 96. சரியா? ஸோ 96 பேரட்ஸு. ஓகே, அதே மாதிரி இங்கே போடணும். லவ் பேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும். 53/100 இன்ட்டு வெரி குட், அவ்வளோதான் 300. இதுலேயும் அதே மாதிரி தான். ஓகே, 0 0 கேன்சல் ஆகிடும், ஈஸியாக கேன்சல் ஆகிடும். 53 3s are மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 3 3s are 9. வெரி குட், சொல்லுங்க. 3 3s are 9. ஓ, இங்கேயும் அப்படி சொல்ல தான் வந்தியா நீ டக்குன்னு? ஓகே, பரவாயில்ல. 3 3s are 9, 3 5s are 15. 159. இதுதான் ஆன்சர். புக்கில் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துங்க, இது 3 கரெக்டாக இருக்கான்னு. நம்பர் ஆஃப் பேரட் வந்து 96, நம்பர் ஆஃப் லவ் பேர்ட்ஸ் 159. பாருங்க, அதான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரு. ஆன்சர் இது கொடுப்பாங்களா சேலஞ்சுக்கு பின்னாடி?
பேலன்ஸுக்கா இதுதான் பார்க்குறேன். லெசன் வந்து செக் பண்ணுங்க. லெசன் 8th லெசன். 8th லெசனா? கூட 8th லெசனே வருதுடா. ஆமாண்டா, நம்ம 11 போயிட்டோம்டா. சாதனை ஸ்லோவாக படிக்கிறா. சாதனைக்கு பெருசுமா லெசன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சீக்கிரம் பாருமா, டைம் ஆகுதுமா. 8th லெசன். அம்மா என்ன திட்டுவா? 8th லெசனில் 12, அதாவது கான்செப்ட் செக் 8Cக்கு அப்புறம் வரும். சேலஞ்ச் இருக்குப்பா. பாருங்க. பேரட் 96, லவ் பேர்ட் 159. வேற இது வேணும். 8th கான்செப்ட் செக் 8Cக்கு அப்புறம் 8A இருக்கு. 8B 8C போமா. 8B எங்க காணோம்? இருக்கும் பாரு. 8B எங்க காணோம்? 8C பாரு. 8B 8C சேலஞ்ச் இருக்கு. 96 parrots 159 lovebirds. கரெக்டா? இது ஒரு 2-3 ஸ்டெப் நீ பண்ணதான் எல்லாமே. ஆனால் தனித்தனியாக பண்ண. இங்கே பாரு, இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பாரு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 32% பேரட் கொடுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு போட்டோம் ஸ்ட்ரைட்டாக. 3/20 வந்து மக்காசுன்னு சொன்னாங்க. அது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, பர்சன்டேஜாக நம்ம மாற்றணும். அது தெரியல உனக்கு. இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ் 15% கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. அப்புறம் லவ் பேர்ட்ஸ் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? பேரட் எவ்வளோன்னு தெரியும், மக்காஸ் எவ்வளோன்னு தெரியும். ஸோ லவ் பேர்டை கண்டுபிடிக்கணும்னா இதையும் ப்ளஸ் பண்ணி 100ஆல் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து லவ் பேர்ட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு என்னென்ன தெரிஞ்சுது? 32 தெரியும், 15 தெரியும், அப்புறம் 53 தெரியும். 3க்கும் பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு மொத்தம் எவ்வளோ பேர்டு இருக்குன்னு தெரியாது. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. மக்காஸ் வந்து 45. இதில் எது கொடுத்தாலும், ஒரு நம்பர் கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மக்காஸ் வந்து 45ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15% வந்து 45. அந்த டப்பா போட்டு கண்டுபிடிச்சமே அதே மாதிரி தான். 15% வந்து 45. அந்த மெத்தடு 100%னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோன்னு கேட்க, மொத்தம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? 15 பர்சன்டேஜ் எப்பவுமே கீழே போடணும். 45/15 × 100. ஓகேவா? அப்படி போடும்போது என்ன வரும்? 15 1s are 15, 15 3s are 45. இல்லைன்னா 2 ஸ்டெப்பில் கூட போடலாம். 5 3s are 15, 5 9s are, அப்புறம் 3 3s are 9 வந்துடும். கரெக்டா? ஸோ மேலே 3 வந்துடும். 3 × 100 எவ்வளோ? 300. சரியாம்மா? 300. இப்போ என்னது? நம்ம 300ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 32% பேரட்டுன்றாங்க. கௌஷி, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. என்னமாச்சு? கவனிமா இங்க. சாதுமா என்ன பண்றான்? விடுமா கம்னு. 300 வந்துருச்சு டோட்டல். இப்போ 32% ஆஃப் பேரட் வந்து 300ல இருக்குதுன்னா எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? 32/100 × 300 96. அதே மாதிரி 53% லவ் பேர்ட்ஸ் 53/100 × 300 159. இது சும்மா உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வராது, இருந்தாலும் பார்த்துக்கோ. இது வந்ததுன்னா ரொம்ப பெரிய மார்க்கில் தான் வரும். சரியா? இதெல்லாம் நீ போட்டோன்னா மற்ற கொஸ்டின்லாம் உனக்கு ஒன்றுமே கிடையாது. அதுக்காக தான். ஓகே. அடுத்தது பாருங்க, மென்டல் மேக்ஸு. கடகடன்னு சொல்லுங்க. Study the bar chart given below and answer the questions that follow. 100% of 100 gram எவ்வளோ? இதெல்லாம் மென்டல் மேக்ஸு. கரெக்டாக சொல்லு பார்ப்போம். 100%ன்றது என்னது? 100% ஃபுல்லு. 100% of 100 gram எவ்வளோ? all. அதான் 100% of 100 gram எவ்வளோ? 100% of 100 gram. ஹோல்மா இருக்கிறது அப்படியே தானே. அதான் நம்ம 100%. 100% of 100 gram equal to 100 gram. 100 gram இருக்கு. 100% of 100 gram 100 gram தானே. 50% of 100 gram என்னது? 50 gram. எழுது, கடகடன்னு எழுதுங்க. 100% of 100 gram 100 gram. மென்டல் செக் பண்றாங்க. 100 gram 100%னாலே ஃபுல்லுன்னு அர்த்தம். என்ன இருக்கோ அதுதான். செகண்ட் என்னது? 1% of 100 gram. 1% of 100 gram. எவ்வளோ?
1 கிராம் கரெக்ட். 1% ஆஃப் 1000 கிராம் கொடுத்தா 1ன்னு எழுதக்கூடாது. 100 வந்ததுனால நீ டக்குன்னு சொல்லிட்ட. வெரி குட்ரா, அவ்வளோதான்டா அம்மாடி. அடுத்து 3/4 ஆஃப் 100 மீட்டர். 100 மீட்டர்னா என்ன பண்ணணும்? 3/4 into 100 கரெக்டா? அதானம்மா ஃப்ராக்ஷன். இவ்வளோ ஃப்ராக்ஷன் மொத்தத்தில் கேட்குறாங்க. 3/4 into 100 போட்டால் டக்குன்னு அடி பார்ப்பான். அப்படியே எழுதாத, சைட்லலாம் எழுதாத, அப்படியே அடி பார்ப்பான். அடிச்சுட்டு ஆன்சர் சொல்லு. கேன்சல் பண்ணு. 4ல் நமக்கு எந்த டேபிள்ஸில் வரும்னு சொன்னேன்? 4ல் எப்போ சொன்னேனே? 4ல் என்ன வரும் சொல்லி பாரு. 25. ஆன்சர் என்ன வரும் அப்போ? 3 into 25. அதையும் இதுலயே நீ போடலாம். 25 2s are 25 3s are என்னது? 25 50 75 100 மா. டக்குன்னு சொல்லுமா. 25 50 25 70 25 50 75. 75 தான் ஆன்சர். போடு. ஓகே, 4th பாருங்க. 50% of 1 day. 1 day equal to 1 டேல ஹவர்ஸ்ல கேக்குறாங்க. 1 டே அப்ப எவ்வளவு ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு? 50 1 டேக்கு முதல்ல எவ்வளவு ஹவர்ஸ் அத சொல்லு. ஈக்குவேஷன்ல எப்படி எழுதணும்? hours 24. அப்ப ஈக்குவேஷன்ல எப்படி எழுதணும்? 50 by 100 times 24. போட்டு சொல்லுங்க. எனக்கு ஈஸி தான், டக்குன்னு சொல்லிடலாம். நீ அப்படி சொல்றதுக்கு வேற மாதிரி நான் சொல்லவா? 50%னா என்ன அர்த்தம்? 100%ன்றது ஃபுல், 50%ன்றது ஹாஃப். 24 ஹவர்ஸ்ல ஹாஃப் எவ்வளோ? அதானே 30. 24 ஹவர்ஸ்ல ஹாஃப் எவ்வளோ? 24 தானேம்மா ஒரு நாளைக்கு. 24 ஹவர்ஸ்ன்றது ஹோல் டேமா. சொல்லுமா, அவ்வளோதான். டக்குன்னு எழுதி. இதெல்லாம் மென்டல் மேக்ஸ். நீ போடாமல் சொல்லணுன்றதுக்காக தான் மென்டல் மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிருச்சா? ஓகே, 5th பாரு. 1/4 ஆஃப் 100 லிட்டர்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? அப்படிதான். 1/4 times 100. அவ்வளோதான். டக்குன்னு சொல்லு பாப்பா. அதுலேயே அப்படியே பண்ணிட்டே சொல்ற. பண்ணாமல் கூட நீ சொல்லலாம். 4 25 25 லிட்டர்ஸ். அவ்வளோதான். 6th 50% of 30 minutes. இப்போ அதில் போட்ட மாதிரியே தான் கான்செப்ட். இதில் 50%னாலே பாதி தான். 30 minutesல half வந்து 30ல half. 30ல half. 30ல half. 20 half தான்டா 10. இல்லைனா போட்டு பாரு. 30ல ஹாஃப்னா என்ன பண்ணணும்? 30 divided by என்ன போடணும்? 30 divided by ஹாஃப்னா என்னது? என்னம்மா இவ்வளோ யோசிக்கிற? ஹாஃப்னா என்னம்மா? எதாலம்மா டிவைட் பண்ணணும்? ஹாஃப் பண்ணணும்னா 2 தாம்மா. போடுமா. டிவைட் பை 2 தானம்மா. ஆனால் மென்டல் மேக்ஸில் தெரியணும் சாதுமா. நீ ரொம்ப பண்ணுற சாதுமா. 30ல பாதி நீங்கள் எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? 3 டேபிள்ஸில் பாதி எவ்வளோ வரும்னு பார்க்கணும். 3 5s are 15. நீ அப்படி கூட கண்டுபிடிக்கலாம். 3 10s are 30. கரெக்டா? டேபிள்ஸில் பாதியில் 15 தானே வரும். ஓகே, 15 அப்படி கூட கண்டுபிடிக்கலாம். 7th பாருங்க. 0.25 of 1 meter equals to dash centimeter. என்ன பண்ணணும்? மீட்டர் சென்டிமீட்டருக்கு என்ன ரிலேஷனு? மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்குமா? divided by big to small.
big to small னா என்னது? multiply by 100. 100. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 0.25 into 1 போடணும். கரெக்ட்டா? சி 0.25 into 100. 1 மீட்டரை தான் நீ 100 மாத்திட்ட. ஓகே 100 சென்டிமீட்டர். அப்ப என்ன வரும்? 0.25 into 100. 0.25 into 100. போட்டுலாம் பார்க்க வேணாம், மென்டல் மேக்ஸ் டக்குன்னு சொல்லு. அம்மா என்னம்மா இப்படி மறந்து போற? டெசிமல்ல மல்டிப்ளை பண்ணா என்னம்மா ஆகும்? சொல்லுமா, கான்ஃபிடென்ட்டா சொல்லு சாதுமா. ஏன் நீ கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ற? மல்டிப்ளை ஆனா அதிகமாகும் நான் சொன்னல. டெசிமல் எங்க நகரும் உனக்கும் தெரியும்ல. சொல்லு ஆன்சரை சொல்ல. ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து 25 மா. அவ்வளவுதான்மா. டிவைட் பண்ணாதாம்மா ரொம்ப சின்னதா போகும். 25 மா. புரிஞ்சிருச்சா? அடுத்து 8th. 0.5 of 80 meter to meter ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர்னு கேட்குறாங்க. யூனிட் வந்து சேம் தான், மீட்டர் தான், எதுவும் மாற்ற வேணாம். கரெக்டா? 0.5னா என்ன அர்த்தம்? 0.5னா என்னது? 0.5 into 80. கரெக்டா? ஓகே 0.5 into 80. டெசிமலை மல்டிப்ளை பண்ண தெரியும்ல உனக்கு? 0.5 into 80 பண்ண தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? 0.5 into 80 பண்ண தெரியாதா? டெசிமலை மல்டிப்ளை பண்ண தெரியாதாம்மா? என்னம்மா டெசிமல் மல்டிப்ளை பண்ணணுமேம்மா. நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன நார்மலாக பண்ணோம், அப்புறம் நான் டாட்டை வைக்கணும்னு சொன்னேனேம்மா. என்னம்மா தெரியுமா தெரியாதாம்மா? போட்டு சொல்லுமா. அப்போது என்ன தெரியாதுன்ற, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தெரியுன்ற. இன்னும் உனக்கு எக்ஸாம்லலாம் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாம்மா? போடுமா, போட்டு ஆன்சரை சொல்லுமா. சொல்லிக்கிட்டே எழுது. சொல்லிக்கிட்டே எழுதுன்னு சொல்லிட்டு எழுது. கேட்கல எனக்கு, அதுக்கு தான் சொன்னேன். சொல்லு. என்னம்மா என்னம்மா டெசிமல் இருக்குல்ல, வர ஆன்சரை டெசிமல் நம்ம பாயிண்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்புறம் எவ்வளோ டெசிமல் இருக்கோ தள்ளி புள்ளி வைக்கணும்ல. வச்சிட்டியா? 40 மீட்டர் எழுதுமா டக்குன்னு. என்னம்மா இவ்வளோ நேரம் ஆக்குற? 400ன்ற. அப்புறம் 0.5 என்னம்மா பண்ண? டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணுமா? என்னம்மா இது? நம்ம டெசிமல்லே படிச்சுட்டோம் சாதுமா. கஷ்டம்டா. நான் அதுக்கு தான் திரும்ப நான் படித்ததெல்லாம் பாரு நான் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொல்லித்தரேன், அப்புறம் ஸ்கூலில் சொல்லித்தராங்க. இன்னும் நீ ஞாபகம் இல்லைன்னா என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. 9th படி. 9th நான் சொல்லவே மாட்டேன். நீ ஆன்சர் சொல்கிற வரையும் நான் விட மாட்டேன். நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன். எனக்கு ஆன்சர் மட்டும்தான் வேணும். நீ ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லு. 0.75 of 1 liter equals to dash milliliter. milliliter. அப்பா
சொல்லுங்க ஆன்சர் என்ன 75 என்னம்மா புரியல 75 milliliter 75 மில்லிலிட்டரா தப்பு திரும்ப ஒரு தடவை பண்ணுங்க என்ன பண்ண அதை மட்டும் சொல்லு என்ன பண்ண சொல்லுன்னு சொன்ன நீ என்ன பண்ணியோ அதை சொல்லுன்னு சொல்றமா என்ன பண்ண அந்த ஈக்குவேஷனை சொல்லு ஈக்குவேஷனை தான் நான் சொல்ல சொன்னேன் ஈக்குவேஷனை சொல்லு நீ எழுதின ஈக்குவேஷன் சொல்லுமா எதெல்லாமா மல்டிப்ளை பண்ண ஈக்குவேஷனை சொல்லுமா மல்டிப்ளை பை நீ பண்ணதை சொல்லுமான்ற என்னமா திரும்ப திரும்ப இது பண்ணிருக்க மல்டிப்ளை பை என்னன்னு சொல்லுமா 1000 போட்டியா கரெக்டா 0.75 into 1000 சொல்ல வாயை திறந்து 1000 போட்ட எத்தனை ஜீரோ இருக்கு எத்தனை டெசிமல் நகர்த்தணும் நகர்த்திட்டியா நகர்த்தினியா இல்லையா நீ வாயிலேயே பேசுமா நீ வாயிலேயே பேசிட்டே இரு எனக்கும் புரியல நானா பேசிக்கிறேன் நீயே பேசிக்கோ பரவாயில்ல நீ வாயிலே பேசிக்கோ நீ போட்டியா இது வரையும் பிரச்சனை இல்லைல்ல உனக்கு டெசிமல் நகர்த்தினியா எத்தனை இது உனக்கு இப்படி கூட போட வேணாம் உனக்கு இன்னும் குழந்தைக்கு போடுற மாதிரி நான் போடுறேன் சரியா இதுக்கு கூட நீ கன்ஃபியூஸ் ஆனாலும் ஆகிடுவ நீ இப்போ தான் எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி வரியா அதனால நான் வந்து இன்னும் உனக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் ஒன்றா பண்ணிட்டியா இதை எத்தனை 2 என்னது 3 ஒரு இதில் என்ன வரும் 7.5 வருமா ரெண்டாவது நகர்த்தும் போது என்ன வரும் 75 வருமா மூணாவது நகர்த்தும் போது என்ன ஆகும் 750 கரெக்டா ஆன்சர் என்னது 750யா 75 கிடையாதுல்ல 75 கிடையாதுல்லம்மா 75க்கும் 750க்கும் வித்தியாசம் இருக்குல்ல போடு எழுது என்னது ஆன்சரு 750 ml புரிஞ்சிடுச்சா ரொம்ப கஷ்டம் சாதனா உனக்கு ஓவரா இருக்கு இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம் இல்லை வேற ஏதாவதுனா ஃபீட்பேக் சொல்லு படிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆகாத 3 மணி நேரம் ஆயிடுச்சு இதெல்லாம் கான்செப்ட் பேஸ்டு உனக்கு புரிஞ்சுதுன்னா ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலேயும் எப்படி சொல்லி தரதுன்னு எனக்கு தெரியல எழுதி இந்த மாதிரிலாம் ஸ்கூலில் கூட சொல்லி தர மாட்டாங்க ஓகேவா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண ஆரம்பி திரும்ப நீ ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே நடக்காது சும்மா இருக்கும்போதெல்லாம் நீ படித்ததெல்லாம் எடுத்து பார்க்கணும் இல்லைனா உன்னால் பண்ண முடியாது நான் அடித்து சொல்லுவேன் இப்போ நம்ம பண்ணது எல்லாம் டெசிமல் ஃப்ராக்ஷனு அடிஷனு சப்ராக்ஷன் இதை பேஸ் பண்ணது தான் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே அதெல்லாம் நீ திரும்ப ரீகால் பண்ணல நான் ஒரு தடவை படித்தேன்னா அப்படியே நான் கம்முன்னு உட்காந்துருப்பேன்னா நீ கண்டிப்பாக பண்ண முடியாது இப்போ இதை நீ ஒழுங்காக பண்ணலன்னா அடுத்த லெசன் பண்ண முடியாது புரியுதா என்ன சொல்கிறேன்னு திரும்ப நீயே வந்து புக்கெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் உனக்கு யாரும் அதை சொல்லக்கூடாது நீயே தான் பண்ணணும் அதெல்லாம் இன்றைக்கி படிச்சிட்டோன்னா இதோட புக்கை மூடிட்டு அப்படியே போயிடுவா அவ்வளோதான் அப்படிலாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நடுவில் ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம இதுவரை என்ன படிச்சிருக்கோம் திரும்ப ஒரு தடவை எடுத்து ரீகால் பண்ணணும் புரியுது அப்பா என்ன சொல்கிறேன்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் படிப்பேன் நான் சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா பாதி 50 மார்க் கூட உன்னால் வாங்க முடியாது புரியுதா ஃப்ரீ டைமில் உட்காந்து எக்ஸசைஸை பார்க்கணும் கான்செப்ட் செக் பார்க்கணும் அப்புறம் அந்த ஆப் இருக்குது அதில் ஸ்கேன் பண்ணி பாருன்ற இதெல்லாம் நீங்கள் 2 பேருமே பண்ணுறது கிடையாது பண்ணால் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்புறம் எப்படி இதெல்லாம் விட்ற நீ சரி ஓகே